பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி அலங்கார வாசல் தேவாலயத்தில் கூடி வந்தவங்க ஒவ்வொருவரையும் அருள்நாதர் ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனையிலே பங்கு பெற்றவங்க யாவரையும் தேவன் நினைவு வருவாராக. உலகமெங்கும் பார்த்து கொண்டு யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டு அன்பு நேயர்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, அன்பு உறவுகளை உள்ளங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, ஏவிஎல் டிகே மியூசிக் பார்க்கிற யாவரையும் கர்த்தருடைய கரம் கூர்ந்து நடத்த தேவன் உதவி செய்வாராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமார ஆதியாகமம் 12:2 ஒரு எடுத்து வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை நான் ஆசீர்வதித்து உன் பேரை நான் என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்ப. கரங்களை தட்டி நன்றி செலுத்தும்படி தேவ சமூகத்துல அல்லேலூயா. கண்பான தேவ ஜனங்களை, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு. மனுஷன் என்ன செய்யறான்? ஒரே தாய் வயிற்றுல பிறந்தவங்க சூனி வைக்கிறான். நல்லா இருக்க கூடாது, சூனி வைக்கிறான். ஏதோ மனுஷனுடைய கோபத்தினால சில காரியங்கள்னால அவங்க கசப்பு உண்டாகி சண்டை சச்சரவு இருக்கும்போது கத்துற மனசார அவங்க என்ன சொல்லுவாங்க, மண்ணவாரி அரிப்பாங்க. நீ நல்லாவே இருக்க மாதிரி இல்ல இல்ல இல்ல. ஆண்டவர் ஒரு நாளும் அப்படி இல்லை. எனக்கு அன்புக்குரியவர்களே, செய்தியை பார்க்கிறவர்களே, கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாப்பட்டு முள்முடி சூடினவராய் சிலுவையிலே ரத்தத்தை சுட்டி கொண்டிருக்கிற தேவ கட்டுரைக்கிறோம். அந்த நேரத்துல எல்லாரையும் பார்க்கணும். யாரையாவது சபிச்சாரா? யாராவது சபிச்சாரா? ஆண்டு யாரையாவது சபிச்சாரா? வாய் திறவாத நம்ம இப்படி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை என்ன பண்ணுவேன். எனக்கு அன்புக்குரியவர்களை, செய்தி பார்க்கிறவர்கள, எந்த நிலைமையிலும் பொறுமையா இருந்து பாரு. கர்த்தர் நம்மள ஆசீர்வதி. அல்லேலூயா. சர்ச்சில் மோட்டர் தூக்கின்னு போட்டாங்க. யாரும் பார்த்தாச்சு, கேட்டாச்சு, சொல்றாங்க, எல்லாம் கேஸ் கொடுங்க ஐயா. கேசு கொடுத்து என்ன ஆயிடும் பார்த்துக்கலாம். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் உன்னை பெரிய ஜாதி எப்போ தெரியுமா? பொறுமை. உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெருகணும்னா முதல்ல கடவுளுடைய கிருபையினால, என் அன்பான தேவ பிள்ளை, செய்தி கேட்கிறவங்கள, நீ ரொம்ப படபட படபட படபடன்னு பேசி எல்லாரையும் சபிக்கிற, அது உம்மடியிலே தான் உள்ளது. அப்படி பண்ணக்கூடாது. வாக்கு தத்தம் விலையிறப்பட்டது. தேவ சமூகத்தில் காத்திருந்தவர் கொடுத்த வார்த்தை. சங்கீத புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 22ஆம் வார்த்தை ஒருவர் தியானம் செய்யலாம். சங்கீத புஸ்தகம் 52 22. சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான ஒருபோதும் தள்ளாட மாட்டார். இருக்குதா? 22ஆம் வசனம் இருக்குதா? அல்லேலூயா. ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சிடு. அவர் மேல நீ என்ன பண்ண? இந்த செய்தியை பார்க்கிறவர்களே, நீ எந்த நிலைமையில் இருக்கிறாயோ, தேவனுடைய கிருபை. நான் வந்து முகத்தை பார்க்க முடியாத நிலைமை. ஆனா ஆவியானவர் வேதாகமத்தில் சொல்லுகிறார், உன் பாரத்தை மனுஷன் மேல வைக்காத, கர்த்தர் மேல் வை. பாரம் வரும், துன்பம் வரும், துயரம் வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் வரும். மனிதனா பிறந்தா அந்த மனிதனுக்கு இந்த பூமியில ஆண்டவருக்கு நடந்த எல்லாம் உனக்கும் எனக்கும் நடக்கும்.
துரோகம் வரும், வாங்கினவன் ஏமாத்துவான், பயங்கரமான சம்பவம் செய்வான், என்ன நம்ம நன்மை செஞ்சிருப்போம் நமக்கு தீமை செய்வான். அந்த நேரமெல்லாம் நம்ம உள்ளம் பதபதிக்கும், துடிதுடிக்கும், பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்கும். ஆனாலும் கடவுளுடைய கிருபையில எல்லாத்தையும் ஆண்டவர் மேல வச்சு கர்த்தர் மேல் உன் பாரத்தை அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமான ஒருபோதும். பிள்ளைகளே, இந்த வார்த்தையிலே நீ கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளை, நீ நீதிமானாயிருந்து உனக்கு ஒரு அநியாயம் நடக்குமானா அந்த பாரத்தை அவர் மேல வச்சிரு. அக்கிரமக்காரராயிருந்து உன் பாரத்தை அவர் மேல வச்சுட்டுன்னு சொன்னா கேட்கப்படாது. நீ யாரா இருக்கணும்? நீதிமானா. உன் சொல்லுல கொடை கண்டுபிடிக்க கூடாது, உன் வாழ்க்கையில கொடை கண்டுபிடிக்க கூடாது. யாரு மனுஷன் இல்ல, ஆண்டவன். அப்படிப்பட்ட மனிதனான வாழ்க்கை நீயும் நானும் வாழும்போதுதான் உனக்காக கர்த்தர் யுத்தம் செய்யும். கர்த்தர் மேலும் பாரத்தை வச்சு என்ன நடந்தாலும் தேவ சமூகத்துல வந்து, ஆண்டவரே நீ பார்த்து பாரத்தை என்ன பண்ணினா வச்சிடு. அவர் மேல பாரத்தை வச்சிரு. ஆண்டவரே இதெல்லாம் நடக்குது ஆண்டவரே, ஆனா நீ அநியாயக்காரனோ, நீ அநியாயக்காட்சி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீனா கண்டிப்பா உன் பாரம் இறக்கப்பட மாட்டேன். வாசிங்க அது 55 சங்கீத புஸ்தகம் 55 17 18. அன்னி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவர் என் சத்தத்தை கேட்பார். திரளான கூட்டமாய் கூடி என்னோட இருந்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவுக்கு என்ன கொடுத்தாரு? சமாதானத்துடன் என்னை மீட்டு விட்டார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல, என் அன்பான தேவ பிள்ளைகளே, உன் பாரம் எதுவா இருந்தாலும் எந்த நேரத்துல கேட்கப்படும் தெரியாது. அந்தி சந்தி மத்தியான ராஜாமத்துல ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணோம்? ஜபாவி ஓதுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. போய் கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது. மாமனார் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது. வீட்டுக்காரன் போய் சொல்லக்கூடாது. அந்த ஊர்ல பெரிய ஆளு அவங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும்? ஜபாவி ஓதுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. எனக்கு ஜபாவி ஓதுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம். என்னாலும் நான் ஏறெடுக்கணும், என்னாலும் நான் ஏறெடுக்கணும். ஜபாவி ஓதுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முழங்கணுமே, அடி முழங்கால்கள் முழங்கணுமே. புறமாக கண்கள் புறமாக ஜபாவி ஓதுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். ஆவியானவரே ஜபாவி ஓதுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஆமென். ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம். என்னாலும் ஆமென் ஆமென் ஆமென். என்னாலும் என்னாலும்
அஞ்சு சந்தி மத்தியான ராஜாமங்கள்ல ஜெபம் பண்ணு. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அந்தி சந்தி மத்தியான ராஜாமங்கள்ல எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் செல்ல தேடுறோம். என்ன தேடுறோம்? செல்லு. அன்னைக்கு கிராமங்களில ஒரு மரத்தை செல்லு அரிச்சுது. இன்னைக்கு மனுஷனை செல்லு அழிக்குது. செல்லு நம்ம அவைகள்ல ஒன்னா ஒட்டிக்கிச்சு. அத இருதயத்தோட வச்சுக்கிறோம் பாக்கெட்ல. கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த பாழா போன செல்லு என்னைக்கு வந்ததோ அன்னைக்கே அநேகருடைய ஜெபம் போச்சு. அநேக சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் எடுத்துன்னு வருவாங்க. இன்னைக்கு செல்லு எடுத்துன்னு வராங்க. செல்லிலே பைபிள் படிக்கிறாங்க. பைபிள் எடுத்துன்னு வந்தா ஓ கிறிஸ்துவ கோயிலுக்கு போகுதுன்னு சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போறாங்க சொல்லுவாங்க. ஒரு அடையாளம். இன்னைக்கு செல்லு உன் கையில வந்ததுனால நீ கிறிஸ்துவன் என்ற அடையாளத்தை அந்த செல்லு அழிச்சிச்சு. சங்கீதக்கார தாவீது பக்தன் சொல்லுகிறான், அந்தி சந்தி மத்தியான ராஜாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமான ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக இந்த பலிபீடத்திலிருந்து கடவுளுடைய வார்த்தை உன்னை தேடி வருது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, வாலிப மகனே, வாலிப மகளே, கூடி கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன் பாரம் நீங்கணும்னா ஆதி அப்போஸ்தல காலத்தில் நடந்தது போல ஜெபத்தினால் தேவனுடைய ஜெபம். எப்படி ஜெபிக்கணும்? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்கிறோமோ தவிர ஆண்டவர் பேசுறாரோ தவிர நம்ம நடக்கிறது இல்லை. ஆண்டவர் பேசுறாருதான், வேதாகமத்திலிருந்து சொல்றாருதான், நடக்கிறோமா? கிடையாது. போன வாரம் சொல்லி இருப்பார் ஆண்டவர், வேதாகமத்துல இருந்து சத்தியத்தை பேசியிருப்பாரு, தொடர்ந்து தேவாலயத்துக்கு வரணும். போன வாரம் பேசியிருப்பாரு, இந்த வாரம் வரமாட்டாங்க. ஏன்? கேட்கறத லாஸ்ட் நடக்கிறத கிடையாது. எப்படி கடவுளோட கருவினால பிள்ளைகளே 7 மணி ஆராதனை, இங்க 7 மணி ஆராதனை நடக்கும். யாரு வந்தாலும் வரலன்னாலும் முதலா இருப்பேன். சபையில ஒரு காரியம் யாரு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அமாவாசை கூட்டம் நடக்கும், சிலுவதியான கூட்டம் நடக்கும், உயிர்த்தெழுந்த ஆராதனை நடக்கும், வெளியே நடக்கும். யார் ஆசீர்வதிப்பாரப்போ? யார் ஆசீர்வதிப்பாரு? யோசிப்பாரு. அந்தி சந்தி மத்தியான ராஜாமங்கள்ல என்ன செய்யணுமா? அவரை தொழுது கொள்ளணும். அப்போ திரளான கூட்டமாய் கூடி என்னோட இருக்கிறார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட பேரை நீக்கி, தேவனுடைய கடவுளை போற நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிற உனக்கு தேவன் தயவு வைப்பார், தேவன் இரக்கம் வைப்பார், தேவன் கருணையா உன்னோட மூடிக்கொள்வார். அதை விட்டுட்டு நீயே யுத்தம் பண்ணணும்னு நினைச்சா தோல்விதான் கிடைக்கும், நமக்கு ஜெயம் கிடைக்காது. வாசிங்க லூக்கா 7 சுவிசேஷ புத்தகத்திலே கர்த்தருடைய திருவார்த்தை இந்த நாளிலே தேவனுடைய மகா பெரிய கிருபையினால லூக்கா 7 சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை ஒரு வாசிச்சு பாருங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளி ஒருவன், நீ கிறிஸ்துவானா என்னையும் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள்ளுன்னு அவரை இகழ்ந்தார்.
இவன் நீதிமானா? சில குணாதிசயம் மாறவே மாற. என்னதான் பாடுபடுத்தினாலும், என்னதான் துன்பப்படுத்தினாலும், என்னதான் பயங்கரமான சம்பவங்களை கொடுத்து நீ திரும்பணும்னு சொல்லி கர்த்தர் உனக்கு எத்தனை உபாயங்களை கொடுத்தாலும் நீ மனமாறமா. அதுல ஒரு ஆள் தான் இவரு. யாரு? ஒரு கள்ளன். யாரு இவரு? கள்ளன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் பாருங்க சிலுவையில தொங்கி இருக்கிறான். எத்தனையோ உனக்கு பாடு, எத்தனையோ போராட்டம். இப்ப கூட உன் வாயடங்குத பத்தியா? இந்த செய்தி கேட்கிறாரு. கர்த்தருடைய கிருபை. ஆனா தேவனுடைய கிருபை, தேவனுடைய மகிமை, கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதி உண்டாவதாக. சிலுவையில அறையப்பட்டிருக்கிறான். பயங்கரமான பாடு. நான் சொல்றான், சிலுவையில அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன் நீ. கடவுளா? நீ கடவுளா? எத்தனை பேர் கேட்கிறாங்க கேள்வி. கடவுளா? அது மனம் திரும்பாது, அது செய்த காரியம் செய்யாது. கேள்வி கேட்டு பூட்டா தருப்பா. என்ன நான் சம்பளமா கொடுக்க போறோம்? கிடையாது கிடையாது. இல்ல நீ கிறிஸ்துவனா? அவர் சொல்றாரு, அவருக்குள்ள என்ன இறக்கம் பாரு, அவருக்குள்ள என்ன இறக்கம் பாரு. அவன் எவ்வளவு பெரிய பேச்சு திறமை உள்ளவனா இருக்கிறான் பாரு. உன்னை முதல்ல நீ விடுதலையான தானே நாங்க விடுதலையாக முடியும். அவன் சொல்றான் பாரு, என்ன உன்னன்னு சொல்ல, உன்னை என்னன்றான். அங்க பாரு, அங்க வார்த்தையை பாரு. முதல்ல உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள்ளு அப்படின்னா, முதல்ல நீ இறங்கி வந்தா தானே எங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அவர் இவர் இறங்க மாட்டாரு. இவர் இறங்க, இவர் பெரிய மெட்டாமை தான் செய்வது. இவர் இறங்க மாட்டார். ஒரு சம்பவத்தை கர்த்தர் சொல்றாரு பாருங்களேன். செய்தியை பார்க்கிறவங்கள, செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள, சவுல் மக மீகா என்ற ஒரு மகன் இருக்கிறான். உடன்படிக்கப்பட்ட தாவீது நகரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. பயங்கரமான ஆடல் பாடல், எக்கால சத்தம், வீண சுரமண்டல கைத்தாளம், பயங்கரமான பூரிகைகள் ஒன்று. அங்கே பயங்கரமான பலிகள் செலுத்திக் கொண்டு கர்த்தருடைய கிருபையால புது ரதத்துல ஆண்டவருடைய உடன்படிக்கப்பட்டு வருது. ராஜாவா இருக்கிற சங்கீதக்கார தாவீது பக்தர் தன்னுடைய ராஜ வஸ்திரங்களை கைக்கு வச்சு ஒரு சணல் நூல் ஆடை எடுத்து இடுப்புல கட்டி கொண்டு தன் முழு பலத்தோடு ஆடுகிறான். எப்படி? தாவீதைப் போல நடனம் ஆடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என்ன பாவ ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என்ன பாவ ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். சங்கீதக்காரர் தாவீது பக்தன் தன் முழு பலத்தோட முழு தேவனை நோக்கி ஆராதனை பண்ணுவார். இது மேல நின்னு பாக்குது. யாரு? மேல் வீடு குத்துக்கிறார்ல, பாக்குது. பார்த்துட்டு அந்த ஊழியக்கார பாஸ் வந்து, நீ இப்படி ஒரு நாட்டுக்கு ராஜாவா இருக்கிற நீ இப்படி நேசனமா ஆடை இல்லாம ஆடுறிய, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கு. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் என் தேவனுக்கு முன்னால இதோடு நேசனமான ஆடு. ஏன்? நான் இருக்கிறது அவருடைய கிருபை, நான் வாழ்றது அவருடைய கிருபை. இந்த வசதி வாய்ப்பு அவர் கொடுக்கு, இந்த சுகமெல்லாம் அவர் கொடுக்கு. அவர் கொடுத்ததுக்கு அவருக்கு முன்பாக இதை விட நான் என்ன செய்ய முடியும்? என் அன்பான தேவ பிள்ளைகளை, அப்படிப்பட்ட அந்த மகளுக்கு என்ன நடந்தது தெரியுமா?
வாழ்நாள் முழுவதும் அம்மான்னு சொல்லத்தக்கதான ஒரு புத்திர பாக்கியம், ஒரு குழந்தை பாக்கியம் எல்லாமே சேர்த்து போயிட்டாங்க. ஏன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த கல்ல அதே போலதான் இந்த கல்ல என்ன பண்றான்? சூதகமா ஜெபம் பண்றாங்க. முதல்ல உன்னை ரட்சி. அவரே ரட்சகர் தான்டா. அவர் யார் ரட்சிக்கணும்? அவரே ரட்சகர். அவரு தான்டா உன்னை ரட்சிக்கணும். சிலது ரட்சிக்கப்பட்டோம் மனம் மாறல, ரட்சிக்கப்படாம இருந்தோம் மனம் மாறல, கடவுளை குற்றப்படுத்துற, ஊழியக்காரனை குற்றப்படுத்துற, விசுவாச பிள்ளைகளை குற்றப்படுத்துற, கீழ்படுறது இல்ல. அப்ப வாழ்க்கையில உனக்கு தேவன் யுத்தம் செய்ய மாட்டார். வாசிங்க 40. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆத்மனைக்கு உட்பட்டவனா இருந்தோம் தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? அவனை என்ன பண்றான்? அதட்டான். 2 பேரும் ஃப்ரெண்டு, 2 பேரும் ஒரே வீட்டு தாலி அர்த்தவங்க, 2 பேரும் ஒரே குடும்பத்துல திறனவங்க, 2 பேரும் ஒரே வீட்டுல கொலை செஞ்சவங்க, 2 பேரும் ஃப்ரெண்டு. திரடுறதுல ஃப்ரெண்டு, அல்ல பண்றதுல 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. யாரு இவங்க 2 பேரும்? யாரு? ஃப்ரெண்டு. அவன் சொல்றான், ஏய் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேடா நீ? இந்த நிலைமையில இருக்கிற இப்ப கூட வாயடங்க மாட்டேங்குது. இந்த நிலைமையில இருக்கிற இப்ப கூட என்ன கேடு கட்ட எண்ணமா இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாவு போடுறா, ரத்தமெல்லாம் ஊத்தி நிக்குது. அவர் தெய்வம். அவரு எல்லாரும் பேசுற மாதிரி இவரையும் பேசுற. இவரை பேசுற ஆண்டு விட்டுவாரா? தூக்கிட்டு போறாரா? அதற்கு 2 பேரும் கள்ளம் தான். உன் பிரச்சனை மாறணும்னு அந்தி செஞ்சு மத்தியான ராஜாமத்துல ஜோமுன்னு கர்த்தர் சொன்னாரு. உன் நீதி விளங்க, நீ நீதிமானா இருந்தா உன் பிரச்சனை கர்த்தர் மாத்துவார்கள் சொன்னாரு. ஒருத்தன் எகழறான். முதல்ல நீ வா, இறங்கி. நீ சொன்ன உடனே வந்துருவாரா? நீ என்ன சொன்னாலும் அவர் தான், நான் தான். நீ என்ன பத்தி என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் நான் தான். நீ சொல்றதுனால நான் அப்படி ஆக போறது கிடையாது. நீ சொல்றதால ஆண்டவர் அப்படி ஆக போறது ஒண்ணும் கிடையாது. நீ சொல்லிட்டு போ. நீ என்ன பேசணுமோ பேசிட்டு போ. நல்லதோ கெட்டதோ ஒண்ணுதான். இந்த செய்தி பார்க்கிற கட்டோட பிள்ளை நீ இறங்கி வாண்ண வந்து வர ஆண்டவர். அவ்வளவு பெரிய உத்தமனா நீ அவ்வளவு வாய் வார்த்தை சுத்தமா இருக்கிற, உன் வாய் தொந்த பொய்யா பேச்சு சுத்தி நிக்கிற. வந்துட்டு வர இறங்கி உடனே இல்ல, இன்னொருத்தன் கடிஞ்சு கொள்றான். ஏய், இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு நீ ஆளா இருந்து கூட ஒன்னும் கடவுளுக்கு பயப்பட மாட்டீங்கடா. என்னடா நீ பண்றது? அப்படி சொல்லிட்டு சொல்றான் அந்த மனுஷன். வாசி 41. நாமோ பாருங்க, இவன் எவ்வளவு நீதிமானா இருக்கிறான் பாருங்களேன். அவனை மட்டும் சொல்ல, 2 பேருமே சேர்த்து சொல்றான். எப்படி எப்படி? நான் என்றால் உதடு ஒட்டல, நாம் என்றால் உதடு ஒட்டுது. அந்த மனுஷனுடைய ஜெபம் பாருங்க. அவன் கல்லனா இருந்தாலும் 2 பேருமே ஆண்டோட ரத்தம் தொடப்பட்டுக்குது, ஊற்றப்பட்டுக்குது, தெரிக்கப்பட்டுக்குது. என்ன அற்புதம் செய்தாலும், என்ன அதிசயம் செய்தாலும், வாழ்க்கையில எவ்வளவு கடவுள் அற்புதம் செய்தாலும் பொல்லாதாவே நீ மனம் திரும்ப மாட்டேன்ற. ஆனா இங்க பாரு, கடவுளுடைய கிருபையில ஒருத்த மனம் திரும்ப. நானும் சொல்ல அந்த வார்த்தைக்கு நான் கடவுளை நன்றி செலுத்துறேன். நாமோ 2 பேரும் சேர்ந்தே சொல்றான். நம்ம என்ன சொல்லுவோம்? நீ தாண்டி, நீ தான். நான் அப்படி கிடையாது. ஐயோ உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நான் நீ தாண்டி, நீ தாண்டி. நான் பரலோகத்துல இப்பதாண்டி இறங்கி வந்தேன். நீ தான் இல்ல. இங்க சொல்றான் பாரு இந்த மனுஷன். 2 பேருமே சேர்த்து சொல்றான். நாமோ வாசிங்க, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுறோம். நாம என்ன செஞ்சோமோ அதுக்குண்டான தண்டனை தான் நமக்கு கிடைக்குது.
இவர் இருக்கிறாரே தெய்வம், இவர் ஒரு பாவம் செய்யலையடா. யாரு? நீதிமான் பேசுற. இவரோ, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எல்லாரும் புறக்கணித்து தள்ளப்பட்ட குஷ்டரோகிகளை தன் பக்கம் அழைத்து தன் கைகளில் சுகம் கொடுத்த தெய்வம்டா. ஒரு பிறவை கூட ஒத்திமை என்ற ஒரு மனுஷன் அவன் அமர்ந்து கொண்டு பிச்சை கேட்கிறான். அந்த வழியா எவ்வளவு பேர் போறாங்க. ஏசப்பா காலை பிடிச்சு ஜெபம் பண்ணான், ஆண்டவரே நான் கண் பார்வை அடைவேன். அவர் உடனே அவனுக்கு கண் பார்வை வரும் வல்லவனால கண்ணை திறந்தவர்டா. ஒரு பெரிய கல்யாணம், 10 மக்கள் வந்து இருக்கிறாங்க. அங்க திராட்சரசம் குறைபட்டு போச்சு. அந்த கல்யாணத்துக்கு மதிப்பூரியம் வந்து சொல்றாங்க, திராட்சரசம் இல்ல அப்படி சொல்லி ஜோம் பண்றாங்க. ஒருவன் தண்ணிய ரசமா மாத்தனவர் ஐயா இவரு, ஒயிட் ஒயின மாத்தனவர்ரா இவரு. இவரை பத்தி சொல்லிக்கினே போலண்டா. இவரை போயடா சொல்ற, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுறோம். நமக்கு நடக்கிறதெல்லாம் நம்ம செஞ்சதுக்கு ஏற்றத்தான் நமக்கு வருது. நான் ஏற்கனவே என்னென்ன செஞ்சேனோ அதுதான் இப்போ எனக்கு நடந்து இருக்குது. ஏற்கனவே என்னென்ன செஞ்சோ அதை என் பொண்ணு பிள்ளைங்க நடந்து இருக்குது. ஏற்கனவே நான் என்னென்ன செஞ்சோ அதை என் அப்பா நமக்கு நடந்து இருக்குது. ஏற்கனவே என்ன நடந்தது அதுதான் இப்ப நடந்து இருக்குது. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுறா. இவரு அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. 42 இயேசுவை நோக்கி, போதும் என்னன்னு கூப்பிடுறாரு? ஆண்டவரே. அவன் என்ன சொன்னானா? ஆண்டவர் என்ன சொன்னானா? கொழுப்பு, எல்லாம் கொழுப்பு. சாவு போது இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல கொழுப்பு. எதை சொல்ல? ஆண்டவரே என் வாழ்க்கையில முத ஏசப்பான்னு கூப்பிட்டேன், என் வாழ்க்கை மாறி போயிடுச்சு. கரங்களை தட்டி அல்லேலூயா. எது வரைக்கும் நான் ஏசப்பான்னு போட்ட சத்திரமே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு யார் சொல்லி கொடுத்துக்கிறா? ஏசப்பா ஒரு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உயிர் உள்ள தெய்வம் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஜெபம் பண்ண அற்புதம் செய்யறாரு, அதிசயம் செய்யறாரு, யார் சொல்லி கொடுத்துக்கிறாங்க? நமக்கு தான் அவர் பத்தி வாசனையே கொடுக்கறது இல்லையே. அவர் வெளிநாட்டு கடவுளு, அவர் தீண்டத்தகாதவரு, அவர் பார்த்தீங்கன்னா அவரு ரொம்ப கீழ்ஜாதியான மக்களுக்கு தான் மட்டும் கடவுள் அவரு, அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி நம்மள என்ன பண்றாங்க? அந்த பக்கமே வர வைக்கலையே. இன்னைக்கு கூட அத்தனை பேர் கர்த்தருடைய கிருபையால அப்படிதான் வச்சிருக்கிறோம். இவர் சொல்றாரு, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது, அங்க மட்டும் நான் சூப்பரா சொல்றாரு, அடியேனை என்ன நினைச்சது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? எங்க 2 பேரும் நினைச்சேன்னு சொல்லல. ஏன்? இனி போதும், இவன் கூட இனிமே ஃப்ரெண்ட் வச்சிருந்தா பரலோகம் போனா கூட இவன் திருட சொல்லுவான்னு நினைச்சுட்டாரு. அல்லேலூயா. அப்போ நல்ல ஃப்ரெண்டு நமக்கு வேணும். அங்க ஆண்டவருடைய கிருபையால இன்னைக்கு எவ்வளோ ஒரு ஃப்ரெண்டு 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 ஃப்ரெண்டு, இந்த ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டு இந்த முடி வச்சுன்னு இருப்பாரு, அதே முடி இந்த ஃப்ரெண்டு வச்சிருப்பாரு, இந்த ஃப்ரெண்டு இந்த தாடி வச்சிருப்பாரு, இந்த ஃப்ரெண்டு இதே தாடி வச்சிருப்பாரு. ஒரு ஊழியக்காரன் அதே தாடி வச்சிருப்பான், அதே தாடி இன்னொரு ஊழியக்காரன் வச்சிருப்பான், அதே தான். நல்ல நண்பர் ஆண்டவர் இயேசுதாங்க. இந்த மனுஷன் பார்த்துட்டாரு, இவனா மறுபடியும் நம்ம கூட கூட்டு போய் ஜெபம் பண்ணோம்னா நல்லா யோசித்து பாருங்க. இவனுக்கு ஜெபம் பண்ணாரா? அவரு ஜெபம் பண்ணாரா? அடியேன்னு நினைச்சாரு. எங்களை நினைச்சாருன்னு சொன்னாரா? இல்ல. ஏன்? அடியேன்னு நினைச்சாரு. சிலருக்கெல்லாம் நாங்க ஜெபம் பண்றதே கிடையாது. ஏன் தெரியும்? இது இனி வேலைக்கு ஆகாது இதெல்லாம். இல்லையா? வேலைக்கு கடவுளுடைய கிருபை, தோத்திரத்தை போடு, தேவனுடைய கிருபை. அடியேன்னு நினைச்சாரு. எவ்வளவு ஒண்ணாந்து இருப்பாங்க 2 பேரும்.
ஒன்னா சாப்பிட்டு இருப்பாங்க, ஒன்னா குடிச்சு இருப்பாங்க, ஒன்னா ஓடி இருப்பாங்க, ஒன்னா உடைந்து இருப்பாங்க, ஒன்னா பார்த்து இருப்பாங்க. இன்னைக்கு தாண்டா இந்த வீட்டுல இறங்கினா அப்படின்னு பார்த்து இருப்பாங்க. பிளான் போட்டு இருப்பான், மாப்பு போட்டு இருப்பான். இது நல்ல அப்படியே பார்த்துனே இருப்பான், நேரத்தை பார்த்துனே இருப்பான். ஓடி இருப்பான். உன்னமா மனம் திரும்பல. இவ்வளோ பாடு, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ உபத்திரம், உன்னமா மனம் திரும்பல. அடியேன்னு நினைத்திருக்கணும் சொல்லிட்டு பாத்தீங்க. 43:43 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பான்னு மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல எத்தனை பேர்? எல்லாரும் ஆம், உன் நீதி விளங்கும்படி உன்னிடத்திலே நீதி இருக்குமானால் நிச்சயம். சங்கீதம் 55 கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் 22ஆம் வசனம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நீ நீதியா இருக்கணும். முதல்ல மனம் திரும்பணும், கடவுளுடைய கிருபை. ஆனால் அங்கே அந்த மனுஷனை கர்த்தர் தாமே என்ன செய்தார்? இன்னைக்கு என்னோட கூட, யார் கூட? என் கூட. என்ன பாக்கியம், என்ன பாக்கியம்! அந்த கல்லணை என் கூட, அவரு கூட, என்ன பாக்கியம்! ஐயோ 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 மோசே பக்தர் கிடைக்காத பாக்கியம். அல்லேலூயா! யாருக்கு கிடைக்காத பாக்கியம்! இன்னைக்கு என்னோட அப்போ நீ அந்த இடத்துல கடவுள் எனக்கு சொல்றாரு, இந்த செய்தியை பார்க்கிறவங்களே, ஆண்டவரை புகழ்ந்து பாடு, நீதியா இரு, அநீதிக்கு கை கொடுக்காத, அநீதியான காரியங்களை செய்யாத. ஒருவேளை செய்திருந்தாலும் உனக்கு தருணம் கிடைக்கும் போது மனம் திரும்பிடு. மனம் திரும்புதல் இல்லாத பாவ மன்னிப்பு இல்ல. மனம் திரும்பி இல்லாம பாவ மன்னிப்பு வேதம் சொல்லுது. எனக்கு அன்புக்குரியவர்களே, உறவுகளே, அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை பார்க்கிறவர்கள் கர்த்தருக்கு வாசிங்க. யோவானுக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்துல கடந்து போகலாம். யோவானுக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நானே வாசல், என் வழியா ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா! நானே வாசல். ஆண்டவர் இல்லாம யாரும் பரலோகம் போக முடியாது. ஆண்டவராகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்து இல்லாம வேதம் சொல்லுகிறது, கிமு கிபி கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் தான் இந்த உலகத்தை கணக்கிடுகிறார்களே தவிர வேறொருதையும் கணக்கிடவில்லை. அன்புக்குரியவர்களே, நீ யார வணங்கினாலும் சரி, நீ யாரு என்ன செய்தாலும் சரி, இவர்தான் வாசல். உள்ள போனா இவர்தான் கதவை திறக்கணும். இவர் இல்லாம நீ எவ்வளவுதான் மேதாதியா இருந்தாலும், எவ்வளவுதான் பட்டப்படிப்பு படிச்சிருந்தாலும், எவ்வளவுதான் பெரிய போஸ்டிங் இருந்தாலும், எவ்வளவுதான் உங்ககிட்ட பல மில்லியன் கோடி இருந்தாலும் உள்ள போக முடியாது. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசிப்பான் ஆகினவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு யார் ஒரு மனிதன் நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம். கடைசியாக வாசித்து கடந்து போகலாம். யோவான் 9:31. யோவான் 9:31 வாசிங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லைன்னு அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவபக்தனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல இப்போ இந்த கல்லனுக்கு தேவன் இரக்கம் செய்தது காரணம் என்னன்னா, அவர் தெய்வமாக ஏற்றுக்கொண்டார். இயேசுவே என்று சொன்னார், ஆண்டவரே என்று சொன்னார். அவன் கடவுளாக, தெய்வமாக ஆண்டவரை நோக்கி பார்த்த பிறகுதான் அந்த மனிதனுக்கு ரட்சிப்பு. பாவிகளுக்கு தேவன் செவி கொடு, அவனுக்கு செவி கொடுக்கவில்லை ஆண்டவர். அந்த முதல் கல்லனுக்கு செவி கொடுக்கலையே, அவன் நக்கலன் நையாண்டியம்மன். அவனும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி இரக்கத்துல இருந்திருந்தா கண்டிப்பா அவனுக்கும் விடுதலை கர்த்தர் தந்திருப்பாரு. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கலன்னு அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தனா இருந்து அவருக்கு சித்தமாக செய்தா
அவனுக்கு செவி கொடுப்பார். நீ என்ன கேட்டாலும் கொடுப்பார். உன் கடனை கர்த்தர் எத்தனை கோடி இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். நீ எவ்வளவு பெரிய வியாதியில் இருந்தாலும் கர்த்தர் உன் வியாதியை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீ எவ்வளவு பெரிய பெரும் மோசமான நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருக்கு சித்தமானபடி நீ செய்து அதில் நீ செய்கிற நீதி இருக்குமானால் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். காரணம் தேவ சமூகத்துல ஆமேன் ஆமேன் ஆமேன். முழங்கால்கள் மூடங்கானும் எல்லாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். ஆமென். மூடங்கால்கள் மூடங்கானுமே கண்கள் எல்லாம் குளமாகணும், கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜபஆதி போதமையா தேவி கானோ ஜபஆதி போதமையா देवी कानों में और तेरा पल नवका जब और तेरा पली नवका जब ना अंति सदी बच्चा रहा जाओ वाला जब उन जब कर दे वाला उन जब कर वाला नहीं दिखा அந்த கல்ல சரிதா ஆண்டவரே என்ன நினைக்கிறோம் ஆண்டவரே என்ன நேரலாம் और तेरा पली नवका जब सोतिरा पली न पाचबो नालना हेरडकनु नालना हेरडकनु उंग जवाबी को दुनिया देवी कानो में अभी आने जवाबी अरे देव अरे सत्तर शिव साव जवाबी को दुनिया ஆணியல் போல மூன்று வேலையோ அபராமனா தேவி கண்ணுமே அபராமனா தேவி கண்ணுமே அபராமனா அந்தி சந்தி மத்தியான ராஜாங்கங்கள்ல அவர் நோக்கி நீ ஜெபித்தா உன் தேவன் கிடைப்பாத ஆசீர்வாதம் தருவார் சொன்னார். உன் மத்தியில் ஆசீர்வாதம் நல்ல தெய்வம் நீ கொடுத்த விடுதலைக்கு ஆசீர்வதிக்கிறோம். நீ பேச நல்ல வார்த்தைக்கு ஆசீர்வதிக்கிறோம். நீ கொடுத்த நல்ல ஜபாவிக்கு ஆசீர்வதிக்கிறோம். இதனால் அநேகரை விடுதலையாக்குறதுக்கு ஆசீர்வதிக்கிறோம். நாமமே மேம்பட்டு தொடர்ந்து நடத்துகிற நீ கொடுத்த நல்ல வெளிப்பாடுகளுக்காக ஆசீர்வதி புதிய கன மகிமை எல்லாம் உமக்கே என் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். யாவரும் ஒருமனப்பட்டு சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. ஆமென் ஆமென் ஆமென். ஆசீர்வாதம் பரிசுத்தாவியானுடைய அன்னியைக்கு இன்றும் சதா காலங்கள் அடியோடு செயல்படுத்துவாண்டு கற்றபடியாட கத்திரி சித்தமானார் கத்தர் வருகை மட்டும் நிலைத்திருக்கிறார். ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஒரு